ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விளைஞ்ச கீரையை அறுவடை பண்ணி அதில் சாம்பார், கீரை சாம்பாரும் வச்சுருக்கோம். அப்புறம் அதை குழந்தைங்களுக்காக காரம் எல்லாம் இல்லாமல் பருப்பு மாதிரி வச்சுருக்கோம். ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையிலே கீரையை பறித்து அதை நல்லா நல்லா விளைஞ்சதை கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். திரும்ப வளர்ந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு தான். அப்புறம் மீதி கீரை சின்ன குட்டி குட்டியாக நிற்கிறதெல்லாம் பறிக்கலை. பறித்த கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண கீரையை நம்ம 2 டைப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்காக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதி தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காயம், அப்புறம் சின்ன வெங்காயம், கீரை சின்ன நம்ம சிறுபயிறு பருப்பு இருக்குல்ல, அந்த சிறுபயிறு பருப்பு, அப்புறம் நம்ம நார்மல் சாம்பார் பருப்பு, 2 பருப்புமே தண்ணி ஊற்றி குக்கரில் வேக போட்டிருக்கேன். அந்த பருப்பு கூடாலே நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு, அந்த சின்ன துண்டு காயம், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தோம்ல, அதை அவ்வளோவும் சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது. உங்கள் பருப்பு எவ்வளோ நேரத்தில் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ பருப்பை 5 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. 5 விசிலில் நல்ல மை போல் வெந்தாச்சு. பருப்பு நல்லா வெந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீரை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் கம்மி, ஸோ நாங்கள் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணியிருக்கோம். இது வீட்டிலே விளைஞ்ச கீரைனால நம்ம மஞ்சப்பொடி, சோடா உப்பெல்லாம் போட்டு இப்போ க்ளீன் பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நாங்கள் ஆர்கானிக்காக தான் வளர்த்துருக்கோம். வேறு எந்த உரமுமே சேர்த்ததில்லை இது வரைக்கும். அதில் மாட்டு சாணம் இருக்குல்ல, அது மட்டும்தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். நார்மல் மண்கலவை கூடால. இப்போ குக்கரில் 3 விசில் போட்டிருந்தேன். நல்லா கீரை வெந்தாச்சு. இப்போ குக்கர்லேருந்து கொஞ்சம் பருப்பு நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த குழம்புக்காக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளியும் தேவைக்காக போட்டிருக்கோம். உங்களுக்கு புளிப்பு அதிகம் போடுவீங்கன்னா நீங்கள் அதிக புளிப்பு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் அளவான புளிப்பில் தான் நாங்கள் போடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் புளிப்பு எங்கள் தேவைக்கு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கொதித்து வர நேரம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு புளி ஏதாவது சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை இவ்வளோ போட்டு நல்லா வதங்கினதும் எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுவையான கீரை சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தால அந்த பருப்பு கீரை கலவையில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம் போட்டு கொஞ்சம் திரி திரியாக பருப்பு குழம்புக்கு பண்ணுற மாதிரி திரி திரியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைக்கு சேர்த்து நல்லா ஆற்றி விட்டுட்டு நம்ம அடுப்பில் போட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்படியே இது நல்லா கொதித்து வர நேரம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் தான், தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம பருப்பு குழம்புல சேர்த்துக்கலாம். நார்மல் பருப்பு நம்ம கீரை பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நார்மல் பருப்பு குழம்பு மாதிரி தான். பருப்பு குழம்புல கீரை சேர்க்க மாட்டோம், இதில் கீரை சேர்த்து பண்ணுறோம், அவ்வளோதான்.